ஆக்ட்ரஸ் ஸ்ரீலீலா. இந்த சாங்ல நீங்க நெறைய அவங்க பார்த்திருப்பீங்க. நெறைய தெலுங்கு மூவிஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இவ்ளோ பேர் இருக்கிற இந்த படத்துல, அந்த ஸ்ரீலீலா அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏஐ பத்தி ரொம்ப டீட்டெயிலான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏஐ வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான்சென்ஸான நெறைய நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு இவங்களும் பேசியிருக்காங்க. அப்புறம் ராஷ்மிகாவும் பேசியிருக்காங்க. இது இல்லாம நெறைய ஹீரோயின்ஸ் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. மார்ஃபிங் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்தது. ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல வந்து அந்த வீடியோ வந்து அடல்ட் பிளஸ் வீடியோவா இருக்கும். அதுல ஒரு ஹீரோயின் ஃபேஸ் போட்டு மார்ஃப் பண்ணுவாங்க. அது வந்து குழந்தைகளுக்கும் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்லங்க. ஒரு 2020ல ஒரு ஏஐல ஏதாவது ஒரு மார்ஃபிங் பண்ணி ஒரு வீடியோ விட்டிருந்தா, நம்மளே நம்புற அளவுக்கு அந்த வீடியோஸ் இருந்திருக்கும். ஏஐயோட நாலேட்ஜ் இல்லன்னா. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஏஐ வந்து டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. அதுவும் ஏஐல வந்து ஜெமினி 3, கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி கிராவிட்டி, இந்த பக்கம் கூகுள் ஃப்ளோ, இந்த பக்கம் சாட் ஜிபிடி, இந்த பக்கம் பெர்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு கிங் அப்படின்னு நெறைய ஏஐ வந்துட்டு இருக்கு. இது வந்து பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க விஜய் 360க்கு. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷோ.